இன்னைக்கு அழகர் யூனிவர்சிட்டியில அவங்க மாமனாரு பாட்டு கேட்டுன்னு ஜாலியா உட்காந்துக்கிறாரு உள்ள எங்க அப்பா. அப்போ அவங்க அம்மாட்டி லட்சுமி பாருங்க சாப்பிடும்போது பாத்தீங்களா என்னென்ன பேசுனாங்க நம்ம பசங்க இல்ல சுரேஷ் கூட பொண்டாட்டிக்கு எல்லாரையும் வாங்கினானே அவளுக்கு சாதகமா பேசுறான் பாருங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிறாங்க. உடனே இருக்கும் உனக்கு எதனா அறிவு கிரு இருக்குதா அந்த பொண்ணு கிட்ட போய் துவைக்க சொல்லியா நீ அறிவு கட்டுத்தனமா அந்த பொண்ணு சொன்ன அந்த பொண்ணு முடியாது சொல்லிட்டு நீ அதோட விட வேண்டியதானே அதுவும் டைனிங் டேபிள் எடுத்து இதெல்லாம் பேசணுமா வயசு பொண்ணு இருக்கிற இடத்துல அப்படின்ட்டு திட்டுறாரு அவங்க அப்பா அவங்க அம்மாவை. அப்ப நீங்க நான் கேட்டேன்னு சொன்னதுக்கு நீங்க இப்படி பண்றீங்களா அப்ப நீங்களே தோய் நான் ஏன் துவைக்கணும் இல்ல சும்மா தான் இருக்கிறேன் நீ தோய் அப்படின்னு பொண்டாட்டிட்ட சொல்றாரு. அப்புறமேட்டுக்கு வெளியே உட்காந்துக்கிறாங்க ஒரு மாதிரி சோகமா மாமியாரு. மலர் வாங்க அத்தை ஏன் உட்காந்துக்கிறீங்க நீங்க பண்ணதும் தப்புதான். நம்ம பொண்ணு கூட ஒரு இடத்துல கட்டுக்கிட்டா மாமனார் துணி துவைக்க சொன்னா ஒத்துக்குவீங்களா ஏன்னா அது உங்க பொண்ணு நீங்க ஒத்துக்குவீங்க மாட்டீங்க ஒரு பொண்ணு அப்படிதான் நம்ம அத்தை வாங்க உள்ள அப்படின்ட்டு சமாதானம் பண்ணிட்டு போறாரு. அப்புறம் பாக்கியாச்சு கூப்பிடுறாரு அவங்க அப்பா. அப்புறம் பாக்கியராஜ் வந்த பிறகு என்ன செக்அப் பண்றா ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு உடம்பு ஸ்டாம்க்கு தான் செக் பண்ணிக்கிறேன் ஆனா வீட்டுக்கு வரவே அவங்க அம்மா சொல்றாங்க அதிகமா ஆகும் எங்க வீட்டுக்குன்னா பரவாயில்ல நான் போய் வந்துக்க முடியாது அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் சரிப்பா நாளைக்கு நான் வர சொல்லிடுறேன் அப்படின்னாரு. அப்புறமா அவங்க அம்மா ஃபோன் பண்ணி சொல்றாங்க ரேவதிக்கு இந்த மாதிரி ஆச்சரி இந்த மாதிரி பேசுறா நீ ஏமா பண்றதும் தப்பு தான் அவங்களாம் எப்படி தோய்ப்பாங்க நீ சொல்றது தப்பு அப்படின்னு புத்திமதி சொல்லிக்கிறாங்க. தங்கராஜ் பாட்டு யார்கிட்ட பேசுங்க அம்மா ஏன் இத்தனை மணி கால் பண்றாங்க அப்படின்னு சந்தேகமா பாக்குறாரு. அம்மாட்ட பேசுங்க போனை காமின்றாரு நம்பர் காமிக்கிறாங்க எங்க எம்எல் நம்பிக்கை இல்லையா இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்ட்டு அமைதியா போயிட்டு எபிசோட் முடிஞ்சு அவங்க ரோசி தேங்க்யூ சோ மச்.